மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். தேர்தல் தோல்வி குறித்தும் கள ஆய்வு பணிகள் குறித்தும் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதில் டி.ஆர். பாலு, கனிமொழி, திருச்சி சிவா உள்ளிட்டோருடன் இந்த ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். மேலும் வருகின்ற 10ஆம் தேதி கள ஆய்வு அறிக்கையை தலைமையிடம் வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த ஆலோசனையில யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, குறிப்பா என்னென்ன விஷயங்கள் தொடர்பா ஆலோசிக்கப்பட்டு வருது? திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்துல ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில டி.ஆர். பாலு, திருச்சி சிவா, கனிமொழி உள்ளிட்ட திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. திமுக அந்த சட்டமன்ற தேர்தல்ல தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு குழு நேர்ல சென்று அதுக்கான ஆய்வை நடத்திக்கிட்டு இருக்காங்க. 10ஆம் தேதி தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து திமுக தலைமைக்கு இந்த கலாய்வு குழு அறிக்கையை கொடுக்க போறாங்க. அந்த அறிக்கையை பொறுத்து திமுகவில் பல மாற்றங்களை மேற்கொள்வதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருக்காரு. இந்த நிலையில தான் ஏற்கனவே இந்த குழு கலாய்வு நடத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில பல புகார்களை திமுக தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த புகார் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கலாம், வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன மாற்றங்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில தான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இப்போ அண்ணா அறிவாலயத்துல நடத்தி வராரு. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்போது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்தோம். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.